கடந்த தேர்தலின் பொழுது எல்லாமே திமுக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தீங்க. தற்போது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு தான் அப்புறம் இப்போ ஏன் திடீர்னு ஒரு பாஜக ஆதரவு? விஜய் இந்த தேர்தலில் 90லேருந்து 100 சீட் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல மக்களுடைய மனநிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அரசியல் இந்த தேர்தலை சந்திங்க. இல்லைன்னா நீங்க எத்தனை கோடிகள் நீங்கள் செலவு பண்ணாலும் நீங்கள் தோல்வி முகத்தை தான் நீங்க சந்திக்கணும்னு சொல்றேன். காதலே வாங்கிக்கலாம். தேர்தல் நெருங்குகின்ற வரை, தேர்தல் வரைய விஜயை அவங்க ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு பெறுவார்னு நினைக்கல. அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர் அத்தனை பேருமே சென்னையில் நிற்கும் போது உங்களுக்கு அறிவு என்ன பண்ணிருக்கணும்? அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு டேட்டா வச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு வீகமும் வகுக்க தெரியவில்லை, உங்களுக்கு வீகம் வகுத்து கொடுக்கறவங்களும் தவறான வீகம் வகுத்து கொடுக்குறாங்க எடுத்துக்கணும். பாஜக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிவிடும் அப்படிங்கிறதுல என்ன நம்பிக்கை இருக்கிறது? இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய விஷயங்களில் திமுக இன்றும் எதிர்கட்சியாக ஆன பிறகும் அதே மனநிலைமையில இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாடு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும்னா பாரதிய ஜனதாவால மட்டும்தான் இதை இருக்க முடியும்னு நாங்க நினைக்கிறோம். பாஜகவுடைய வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா, தேர்தல் வியூகத்தை அவர்கள் மாதிரி வகுக்கக்கூடிய நபர்கள் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே கிடையாது. 25 வருஷத்துக்கு கழிச்சு என்ன செய்யறது, 50 ஆண்டுகளுக்கு இந்த இந்தியா எப்படி கொண்டு போறது, இந்த மாதிரியான சிந்தனைகள். இந்த சிந்தனை இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்கும் நான் பழகிருக்கேன், எல்லாரோடையும் யாருக்குமே அந்த சிந்தனை இருந்தது கிடையாது. பாஜக இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமா கட்டமைக்க பார்க்கிறார்கள். இப்படிங்கிறதான இங்க எதிர்க்கிற திராவிட அரசியலினுடைய பார்வை. நீங்க RSS பத்தி ஒரு விமர்சனங்கள் வருதுல்ல, RSSல எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதில் நீங்க எப்படி கால் பதிக்க முடியாத பாஜகவை நம்புறீங்கன்னு கேட்கிறேன். எல்லாருமே மத்திய அரசாங்கத்தை நாடிதான் நீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரும் பொழுது இப்ப நாங்க எங்க இருந்தா அதை பெற முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? திமுக வன்னியர்களை வஞ்சித்தது மாதிரி வஞ்சிக்காமல், திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது மாதிரி செய்யாமல் இப்ப இருக்கிற அரசாங்கம், நீங்க ஒரு 10% எங்களுக்கு அதை கொடுத்துருங்க. வன்னியர்களை நோக்கி, அவர்களது கோரிக்கைகளை நோக்கிய தற்போதைய தாவேக அரசினுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? அவர்களுடைய தோல்விகள் அதிகமா பாத்தீங்கன்னா வன்னியர் மாவட்டங்கள்ல தான் இருக்கு. வன்னியர்கள் ஓட்டை வாங்கணும்னா அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் திரு திருவாரூர் காந்தி அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நீங்கள் கடந்த தேர்தலின் பொழுது எல்லாமே திமுக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தீங்க. தற்போது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு தான் அப்புறம் இப்போ ஏன் திடீர்னு ஒரு பாஜக ஆதரவு அப்படிங்கிற முடிவுகளை நோக்கி ஏன் நகர்றீங்க? அந்த நிலைப்பாடு ஏன் இப்போ திடீர்னு? சென்ற தேர்தல் இல்லாமல் அதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர்களுக்கு ஆதரவாக தான் இருந்தோம். ஆமாம் ஆமாம். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில விஷயங்களில் வட மாவட்டங்களில், ஏன்னா எங்களுடைய தாய் அமைப்பு வன்னியர் அமைப்பான படையாச்சார் பேரவை. ஆமாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வன்னியர்களுடைய மனநிலைமைகள் இப்படிலாம் இருக்குது வட மாவட்டங்களில், நீங்கள் 10% இடஒதுக்கீடை நீங்கள் உடனே கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுக்காம தேர்தலை மையப்படுத்தி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பின்னடைவு ஏற்படும். ஏன்னா நாங்கள் கள நிலவரத்தில் கீழே இருந்து பார்க்குறோம். விஜய் இந்த தேர்தலில் 90லேருந்து 100 சீட் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்கிறேன். டிபேட்லேயும் சொல்லியிருக்கேன், நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், தேர்தலுக்கு முன்னாடி டிபேட்லேயே 90 சீட்லேருந்து 100 சீட்டு தமிழக வெற்றி கழக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அப்போ அவங்க ஒரு ஆளுங்கட்சி, ஒரு நிறைய விஷயங்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்த ஒரு இயக்கம், காதில் கூட வாங்கிக்கல. அது அவங்களுக்கு என்னன்னா, தொடர்ச்சியாக வெற்றி வாய்ப்பே வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அவங்களுக்கு. அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே நடக்கிற பாராளுமன்ற தொகுதியில் எல்லாத்திலையும் ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் ஜெயிக்கிறாங்க. திமுகவை சொல்றேன். அதுக்கு பிறகு வர்ற பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்கிறாங்க. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா,
வன்னியர் அல்லாத ஒரு 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 வியூகத்தை எடுக்கிறது. அப்படின்னா வன்னியர் அல்லாத வியூகம்னா எப்படின்னா, வன்னியர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அதை செய்யறது இல்லை. அப்படின்னாவே வெளியில பத்திரிகையில மீடியால என்ன போவோம், அந்த கட்சி வன்னியர்களுக்கு ஒண்ணுமே செய்யலப்பா அப்படின்னு போகும்போது, வன்னியர் அல்லாதவர்கள்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. அவங்களுடைய கணக்கு அப்படி ஒரு கணக்கு. அதை எனக்கு அங்க இருக்கிற முக்கியமான நபர் என்கிட்ட சொல்றாங்க இந்த தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு முடிவுல இருக்கும், அதனால ஏன் இப்போ 10% அறிவிச்சு அந்த ஓட்டை நம்ம மீதி ஓட்டை வீணடிச்சுக்கணும்ன்ற முடிவுல இருக்கு. நான் சொன்னேன், 2 தேர்தலில் கூட நீங்க சொல்றது ஒரு இதா இருக்கலாம். இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜய் உள்ள வந்திருக்கிறாரு. இவர் உங்க ஓட்டை பூரா பிச்சு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கீங்க, அவரு 90-100 சீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க அதுல பாதாளத்துல போய் விழுந்துருவீங்க. முதல்ல மக்களுடைய மனநிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அரசியல் இந்த தேர்தலை சந்திங்க. இல்லைன்னா நீங்க எத்தனை கோடிகள் நீங்கள் செலவு பண்ணாலும் நீங்கள் தோல்வி முகத்தை தான் நீங்க சந்திக்கணும்னு சொல்றேன். காதலே வாங்கிக்கல. நாங்க வெற்றி பெற்றுவோம் முதலமைச்சர், அது அந்த ரேஞ்சிலே போறாங்க. அந்த ரேஞ்சிலே கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களையும் அவங்க பண்றாங்க. நான் இந்த இயக்கத்தை ஒரு வன்னியர் அமைப்பாக இருந்து கட்சியாக மாற்றும் போது கூட ஒரு சமூக நல்லிணக்க வேணும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வச்சு நான் கொடியை லான்ச் பண்றேன், எங்க கட்சியோட கொடியை. அப்ப எவ்வளவு ஒரு சமூக ஒற்றுமைக்காக நாங்க போறோம். அப்ப நாங்க சொல்றத அவங்க கொஞ்சம் கூட காதுல கேட்கல. மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்றாங்க, இல்ல இந்த தேர்தல் அதை கூட காதுல வாங்கல. விஜய் அவர்களுக்கு நிறைய யங்ஸ்டர் ஓட்டு இருக்குன்றதுனால நம்ம யங்ஸ்டர்களை வளைக்கிற இல்ல அவர்களை குறிவைக்கிற இந்த எலெக்ஷன்ல அதுக்கான வியூகம் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான வியூகத்துல ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இதை பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவங்களுக்கு தேர்தல் நெருங்குகின்ற வரை, தேர்தல் வரைய விஜயை அவங்க ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு பெறுவாருன்னு நினைக்கல. அவங்க கவலைப்படல. அவங்க அந்த கவலைப்படலன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு காவேரி டெல்டால எங்க நின்னாலும் ஈஸியா ஜெயிச்சிருப்பாரு. அவங்களுக்கு ஒரு 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 புரிந்துணர்வே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அவரு சொந்த தொகுதி எப்பயும் ஜெயிச்சிட்டு இருக்கிற தொகுதி அங்க நிக்கிறாருன்னு வச்சுங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர் அத்தனை பேருமே சென்னையில நிக்கும் போது உங்களுக்கு அறிவு என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஒரு அரசியல் இயக்கம் நடத்துறீங்க, நீண்ட கால பெரிய 5 முறை முதலமைச்சர் உங்க அப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் முதலமைச்சர், இவ்வளவு எம்பி இருக்கீங்க, 22 எம்பி இருக்கீங்க. ஞானம் என்ன பண்ணணும்? ஒரு அரசியல் கட்சி புதுசா துவங்கின அரசியல் கட்சி தமிழகத்தில் இருக்கிற முக்கிய வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள்லாம் எங்க நிக்கிறாங்க? சென்னையில நிக்கிறாங்க. சென்னை உங்க கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கோட்டையில அவங்க நிக்கிறாங்கன்னும் பொழுது உங்களுடைய ஞானம் என்ன பண்ணிருந்திருக்கணும்? அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு டேட்டா வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா பிரிஞ்சுல நிக்கணும். கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இங்க நிக்கிறார், கட்சியினுடைய தலைவரும் இங்க நிக்கிறார், கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளும் சென்னையில நிக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ஏதோ ஒரு பெரிய வியூகம் இருக்கு, அப்ப சென்னை நம்மளுக்கு ஒரு ஆபத்தான ரிசல்ட்டை கொடுக்கும் போல இருக்குன்ற ஞானம் இருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க 2 தொகுதியிலேயாவது போட்டிருக்கணும்ல இல்லையா? அப்ப நீங்க எதை நோக்கி போறீங்க? நம்ம ஓட்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு போறீங்க. அது எப்படி நிற்கும்? இந்த தமிழக மக்கள் என்ன பண்ணாங்க கடைசியா? போங்கள ஃபுல்லா சென்னையில இருந்து எடுத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வட மாவட்டம் ஃபுல்லா காலி பண்ணாங்க. காரணம் என்ன? நீங்க உங்களுக்கு வீகமும் வகுக்க தெரியவில்லை. உங்களுக்கு வீகம் வகுத்து கொடுக்கறவங்களும் தவறான வீகம் வகுத்து கொடுக்குறாங்க எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க சொன்னது போல நீங்க முன்வைத்த கோரிக்கைகளை காதில் கூட அவங்க வாங்கல, உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கல அப்படிங்கறதுனால ஏற்பட்ட அதிருப்தியால இப்ப தற்போது பாஜகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு எடுத்திருக்கிறீங்கன்னா, இப்ப பாஜக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி விடும் அப்படிங்கறதுல என்ன நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு? நான் பாஜகவில் ஏற்கனவே பயணம் பண்ணிருக்கேன். அப்ப அதையும் சொல்ல போனா அப்படி பயணித்தவர் நம்பிக்கை இல்லாம இப்ப இங்க திரும்ப நான் இந்த முடிவுக்கு இப்பொழுது அவர்களை ஏற்கனவே பயணித்தேன். இந்த முடிவு இப்ப எடுப்பதற்கு என்ன காரணம் என்றால், இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய விஷயங்களில் திமுக இன்றும் எதிர்கட்சியாக ஆன பிறகும் அதே மனநிலைமையில இருக்கிறாங்க. நான் ஒரு மாநாடாவது ஒன்று நடத்துவோம் அப்படின்றதெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு குரோத் வரட்டும். இப்போ ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்ல, முதலமைச்சர் ஆன உடனே
8 வழி சாலைக்காக மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வன்னியர் ஏரியா. 8 வழி சாலை போறது பூரா எங்க போகுது? வன்னியர் மாவட்டங்கள்லே போகுது, சென்னையில இருந்து சேலம் வரைக்கும். அப்ப பெரிய போராட்டம் வந்து அவர் முதலமைச்சர் ஆனோடனே வருது. அப்ப நாங்க அவர்கிட்ட போய் பேசும்போது சொல்றோம், நீங்க வன்னியர்களுக்கான சில இதெல்லாம் செய்யுங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆன்டி மோடு வந்துருச்சு, நீங்க வன்னியர் ஏரியாவில் இருக்கிற நிலத்தெல்லாம் எடுத்து 8 வழி சாலை போடுறீங்கன்ற மாதிரி பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, சில அரசியல் கட்சியெல்லாம் உங்களை எதிர்த்து பெரிய அளவுல போராட்டம் பண்றாங்க, அதனால வன்னியர்களுக்கான சில விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் செய்யுங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற, வன்னியர்களுடைய குருவாக இருந்த 1952 காங்கிரஸை எதிர்த்து வெற்றி பெற்ற ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய பெயரை, அவருடைய பிறந்த நாள் விழாவை அரசு விழாவா நீங்க அறிவிங்க. முதல்ல வன்னியருடைய தலைவர்களுக்கு நாங்கள் ஒரு 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 விஷயத்த வந்து செய்யறோம் அப்படின்ற மனநிலைமை மக்கள்கிட்ட வரட்டும். அடுத்தது அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுங்க. வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை சட்ட அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு முழு பவர் கொடுத்து அதை வந்து சட்டமன்றத்துல வந்து புதுசா நிறைவேற்றி கொடுங்க சில திருத்தங்களோடு அப்படின்னு சொல்றோம். சொல்லிட்டு வந்த மறுநாள் காலையிலேயே எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவிக்கிறது அப்படின்னு அறிவிக்கிறார். அந்த போராட்டம் நீங்க வேணா பாருங்க, அந்த அறிவிச்ச தேதியில இருந்து போராட்டம் கிடையாது. அந்த 8 வழி சாலைக்கான போராட்டம் ஏன் நின்றுச்சு? அவங்க கரண்ட்லேயே தான் அந்த 8 வழி சாலையை வச்சிருந்தாங்க, ஆனால் அதற்கான போராட்டங்கள் அப்படின்னு ஆஃப் ஆனிச்சு. அடுத்தது என்ன பண்ண, இதை செஞ்சாரெல்லாம் அதுக்காக ஒரு பாராட்டு விழா அவருக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம், நடத்துங்கன்னாரு. அப்போ நாங்கள் எங்கள் வன்னியர் அமைப்பெல்லாம் சேர்ந்து நம்ம சென்னையில் மிகப்பெரிய பாராட்டு விழாவே அவருக்கு நடத்தணும். அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்க. அப்போ அந்த நிகழ்வில் நான் சொன்னேன், நான் பேசும்போது 1952ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய படையாச்சார் அவர்களுடைய எம்எல்ஏக்கள் 18 எம்எல்ஏ இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற நிலைமை காங்கிரஸுக்கு வந்துடுச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட்டு 18 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்து, வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனில் அவருடைய ஃபோட்டோ கூட கிடையாது அப்படின்னு என்னுடைய ஆதங்கத்தை அந்த பாராட்டு விழால சொல்கிறேன், முதலமைச்சரை வச்சுக்கிட்டு. அப்போ ஏற்புரையில் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த அப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் ஹின்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். என்ன நினைச்சாருன்னு தெரியல. பேசும்போது என்ன சொன்னார், ராமசாமி படையாச்சாரனுடைய அவருடைய திருவுருவ படமும், அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு, அதனால அவருடைய படத்தை சட்டமன்றத்தில் நான் வைக்கிறேன் அப்படின்னு பாராட்டு கூட்டத்தில் டிக்ளேர் பண்றாரு. டிக்ளேர் பண்ணி 10 நாள்லயே வச்சுட்டாரு. அப்ப இந்த அதுக்கு பிறகு நடக்கிற இடைத்தேர்தல் நடந்துச்சுல்ல, அவர் முதலமைச்சரா வர்றதுக்கு சில இதெல்லாம், அந்த இடைத்தேர்தலில் அவங்க வெற்றி பெறுறாங்க. அதிமுக வட மாவட்டங்கள்ல தான் நடக்குது. வட மாவட்டங்கள் நடக்கிற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, சரி இந்த வன்னியர்களுக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சா நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு மணிமண்டபம் ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு இடமும் பில்டிங்கும் சேர்ந்து ஒரு 6 கோடி ரூபா போகும், கடலூர்ல கட்டி பிரம்மாண்டமா கட்டி அவரே நேரடியாக வந்து அந்த படையாச்சாரனுடைய நினைவு மண்டபத்தை திறந்து வைக்கிறார். அப்ப ஒரு 4.5 வருஷம் அவருக்கு எந்த பிரச்சனையும் கவர்மெண்ட் இல்லாம ஒரு புதிய முதலமைச்சர் 4.5 வருஷம் எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாம அரசாங்கத்தை ஓட்டிட்டு போறாரு. அப்ப திமுக இதை சொல்றோம், நீங்க வந்து மணிமண்டபம், இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்டாலின் வந்து கோரிக்கையே வைக்கல, ஆனா 21 பேர் துப்பாக்கி சூட்டுல இறந்து போனாங்களா, அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாரு விழுப்புரத்துல. சரி, அந்த மணிமண்டபம் கட்டாததுக்காக ஒரு நன்றி சொல்லி ஒரு கூட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டது கூட செவி சாய்க்கல. அப்ப நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தீங்களோ அதே நிலைமையில தான் இப்பயும் இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து அந்த அதுல இருந்து நீங்க வெளியில வந்த மாதிரி தெரியல அப்படின்ற முடிவுக்கு வரும், அதிருப்தியா வரும். இல்ல சார், அதான் அதன் மூலமாக இழந்த நம்பிக்கையை இங்க பாஜக எப்படி வரோம்னா, அடுத்தது நாங்க வந்து பொதுவா நாங்க வந்து எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். அதனாலதான் நாங்கள் வந்து 52 வன்னியர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து இங்க தோக்கடிச்சாங்க தமிழ்நாட்டில் 52. இங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயிக்க முடியல. 47 சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு 52 தேர்தலில் யாராவது காங்கிரஸை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும்னு தெம்பு வருமா இருக்காது?
அப்பயே தோக்கடிச்ச வரலாறு வன்னியர்களுக்கு உண்டு இங்க 52. அதனால எங்களுக்கு வந்து தேசிய அளவில் இருக்கிற விஷயங்களை கையில் எடுத்து அதை ஆலோசனை பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர்கள் எங்க இதுல. அப்ப நாங்க இந்த தேர்தலுக்கு பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு நிர்வாகிகள்லாம் பேசும்போது என்னப்பா செய்யலாம் இப்ப அரசியல் ரீதியா அப்படின்னும் போது, நம்மளுக்கு நாட்டு நலன் முக்கியமா இல்ல நம்மளுடைய அரசியல் நலன் முக்கியமானு கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவினுடைய உச்சக்கட்ட போர்ல பாத்தீங்கன்னா உலக நாட்டில் பெரிய வல்லரசு நாடா இருக்கிற யூரோப் கண்ட்ரியே பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில போயிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் ஸ்திரத்தன்மை அப்படியே எந்த விதத்திலையும் ஒரு இடத்துல நம்மளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருச்சுன்ற கொண்டு வரல, உணவு பிரச்சனை வந்துருச்சுன்னு கொண்டு வரல, இல்ல கேஸ் தட்டுப்பாடு சமைக்கிறதுக்கு இல்லைன்ற கட்டுப்பாடு மிக சும்மா ஒரு 2-3 இது இருந்திருக்கு, கட்டுப்பாடுகள் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு தனி மனிதன் கூட இந்த போர்னால் இந்தியாவில் நாங்கள் பாதிச்சிட்டோம்னு சொல்லவே முடியல. இல்ல வன்னியர்களுக்கான உரிமைகளை நாடுகிற நீங்கள் இந்த உலக போர்னால நான் இல்ல நான் முடிச்சிடறேன். இன்னொரு நாள்ல நடக்கிற போர்னால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பார்த்து கொண்டதை ஒரு வரையறையா வச்சு எப்படி பாஜக ஆதரவு? அது வந்து தமிழ்நாடு மட்டும் நான் எடுத்துக்கல, இல்ல இந்திய அளவுல தமிழர்களும் பாதிக்கல, இந்தியாவும் பாதிக்கல. அப்ப இல்ல சார், இது ரெண்டு வேற விவகாரம். வன்னியர்களுக்கான உரிமை கேட்டு பெறுவதுன்றது ஒரு விவகாரம். உலக அரசியல் ஏற்படுற இந்தியாவை பாதிக்காமல் இருப்பதுன்றது ஒரு விவகாரம். இப்ப இதுல எடுத்த நடவடிக்கைகளை இதற்கான வரையறையா எப்படி? ஒரு விஷயத்துல வந்து நாடு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான உரிமைகளை பெற முடியுமா? உங்க நாடே பிரச்சனையில இருக்குன்னு வச்சுங்க, ஒரு நாட்டுல போர் நடந்துட்டு இருக்கு, ஒரு நாட்டுல பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய சொந்த ஜாதி மதம் அந்த உரிமையை நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்ப ஒரு நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு பிறகுதான் என்னுடைய உரிமையை அங்க கேட்க முடியும். அப்ப ஒரு நாடு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும்னா பாரதிய ஜனதாவால மட்டும்தான் இதை இருக்க முடியும்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடை நீங்க வந்து இது பண்ணும்போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியும் இவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு, பாண்டிச்சேரி உள்பட வெற்றி வாய்ப்புக்கு பாடுபட்டு இவங்க இந்த 40 தொகுதியை கொடுத்தாதான் அங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லாம, இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்காங்க, இப்ப மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வராம மெஜாரிட்டி கவர்மெண்ட்லேயே திருப்பி ஆட்சி அமைக்கணும்ன்ற முடிவு எடுக்கிறோம். அப்போ இந்த 40 தொகுதியும் அங்க நீங்க அன்னைக்கு மாநில தலைவர் பேசும்போது கூட என்னுடைய அந்த விழால பார்த்துருக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வருகின்ற உள்ளாட்சியிலையும் பாராளுமன்ற தேர்தலையும் எங்களுக்கு மிகப்பெரிய எந்த விதமான உத்தரவாதம், அதாவது ஒரு எங்களுக்கு ஒரு கோரிக்கையை கூட வைக்காம நிபந்தனையற்ற ஆதரவை நம்மளுக்கு இன்னைக்கு வழங்கியிருக்காங்கன்னு பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த மூவுக்கு வரும். உங்களோட தமிழ்நாட்டோட அரசியல் நிலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவால இங்க ஆட்சி அமைக்க முடியாது, வர முடியாது, நிறைய பெரும்பான்மை பெற முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதில் நீங்க எப்படி இங்க கால் பதிக்க முடியாத பாஜகவை நம்புறீங்கன்னு கேட்கிறேன். அதாவது அதுவும் இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடத்தப்படணும், அது இங்க மாநில அரசால பண்ணப்பட வேண்டியது. நீங்க மாநில அரசுக்கு கொள்கை எதிரியாக இருக்கிற ஒருத்தரோடு இப்ப நீங்க உறவு வச்சுக்கிறீங்கன்னா உங்களோட கோரிக்கைகள் எப்படி மாநில அரசு எப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச விஷயத்த மத்திய அரசாங்கிட்ட தள்ளி விட்டாங்க. போன 4.5 வருஷமும் திமுக பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும், ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எடுங்க, ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எடுங்கன்னு ஒரு 1000 முறை சொல்லியாச்சு. ஏன் நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட போய் சொல்றாரு, கூட்டணியில திமுக இருந்துட்டே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க, அதுதாங்க நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஏங்க செவி சாய்க்கவே இல்லை திமுக 4.5 வருஷம். அவங்க சொல்றதுலாம் என்னன்னா மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும், எல்லாருமே மத்திய அரசாங்கத்தை இப்போ நாடிதான் நீங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும், இடஒதுக்கீடுக்கு கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரும் பொழுது இப்ப நாங்க எங்க இருந்தா அதை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க மத்திய அரசாங்கத்திட்ட இருந்தா தான் நாங்க பெற முடியும், வேற வழியே இல்லை. அப்ப இப்ப பாருங்க, அப்ப வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மாநில அரசால அது எடுக்க முடியுங்கிறது தான், ஆனா எடுக்க கூடாதுன்ற மனநிலை இருக்கிறதுனால மத்திய அரசு காரணம் காட்டினாங்க. பீகார்ல எடுத்தாரு. ஆமா, பீகார்ல எடுத்தாங்க. எடுத்தா என்னாச்சு? அது ரிசல்ட் அதுக்கப்புறம் அது வழக்கு வந்தது, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டே பண்ணிட்டான். அப்ப ஒரு மாநில அரசாங்கம் எடுக்கிறத வந்து ஒரு கோர்ட் ஸ்டே பண்ண வரலாறு வேற மாநிலத்துல இருக்கு. அப்ப நீங்க இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்காக ஒரு நிர்வாக வசதி பண்ணி எல்லாம் பண்ணி அது கோர்ட்ல போய் ஸ்டே ஆகிறத மத்திய அரசாங்கம் எடுத்துட்டா. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த கோரிக்கை இப்ப மாநில அரசாங்கத்துக்கான கோரிக்கை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க மத்திய அரசாங்கம் எடுத்த பிறகு அந்த டேட்டா படி நான் எடுக்க போறேன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவரை
திமுக செய்த தவறை செய்யாமல், திமுக வன்னியர்களை வஞ்சித்தது மாதிரி வஞ்சிக்காமல், திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது மாதிரி செய்யாமல் இப்ப இருக்கிற அரசாங்கம் 10% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு சில தரவுகளின் மூலம் உடனே கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. அதை கையில் எடுத்து வன்னியர்களுக்கான உரிமையை நீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்க போகும்போது எங்களுக்கு கூட வந்தாலும் குறைச்சா வந்தாலும் எண்ணிக்கை அனுப்பிலாம் நாங்க ஒத்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா என்னுடைய கணக்குப்படி கணக்கெடுப்பு எடுத்தால் எங்களுக்கு 21% மேல வரும். உண்மையான கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதே C7ல பேச போறோம். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறத நீங்க பதிவு பண்ணி வச்சீங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா 20% தாண்டி தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும். இப்ப நாங்க சொல்றது என்ன, பசி எடுத்துட்டு இருக்கிற வன்னியர்களுக்கு கொஞ்சமாவது உணவு கொடுக்குற மாதிரி நீங்க ஒரு 10% எங்களுக்கு கொடுங்க முன்னாடி. அதாவது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி நீங்க சில தரவுகளை வச்சு உடனே மாநில அரசாங்கம் கொடுத்துடலாம் தான் சொல்லுது. அதை கொடுத்துருங்க. நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு வாங்க. அது 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், இல்ல 1 வருஷம் ஆகலாம், அது காலதாமதம் ஆகும். இப்போதைக்கு உள்ள விஷயத்தை சொல்லுங்கன்னு இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் நாங்க. இல்லை, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ வன்னியர்களை நோக்கி அவர்களது கோரிக்கைகளை நோக்கிய தற்போதைய தாவேக அரசினுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் கூட நேரில் போய் இப்போ அமைச்சரெல்லாம் சந்திச்சு அந்த கோரிக்கையெல்லாம் இது பண்ணாரு. கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணித்தரோம்லாம் உறுதி அளிச்சிருக்கிறாங்கன்னு வெளியில் வந்து பேசினாரு. ஸோ இப்போ ஸ்மூத்தாக போகிற மாதிரி நினைக்கிறீங்களா? வன்னியர்களுக்கான விஷயங்களை இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறேன்னா, இந்த அரசாங்கம் வன்னியர்களுக்காக செய்யும்னு ஏன் நினைக்கிறேன்னா, அவர்களுடைய தோல்விகள் அதிகமா பாத்தீங்கன்னா வன்னியர் மாவட்டங்கள்ல தான் இருக்கு. வெற்றி வாய்ப்பு கம்மியான மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா வன்னியர் மாவட்டங்கள், அடுத்து டெல்டா மாவட்டங்கள். அப்ப அந்த வன்னியர் மாவட்டங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்பு இல்லைன்னும் போது வன்னியர்கள் ஓட்டை வாங்கணும்னா அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதனாலதான் இவர் அன்புமணி போய் சொன்ன உடனே அதை சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் எடுத்த பிறகுதான் எடுக்குன்னு சொல்றாங்க. ஆனால் என்னன்னா, இது கூட காலதாமதத்துக்கான வழிவகுக்கும். நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருங்க, அது வரைக்கும் வன்னியர்களுக்கான உரிமை வேணும்ல. நீங்க இப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜாதிக்கு கணக்கெடுப்பு எடுத்து ஜாதி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? எதுவுமே கிடையாது. எந்த ஜாதிக்குமே நீங்க வந்து கணக்கெடுப்பு எடுக்காம இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது வன்னியர்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இது புதிய அரசாங்கம் 2 மாசம் தான் ஆகுது, 3 மாசம் ஆக போகுது. இப்ப நாங்க என்ன கோரிக்கை வைப்போம்னா, இப்ப வைக்க போறோம். நாங்க என்ன சொல்ல போறோம்னா, இந்த 10% நீங்க உடனே அறிவிங்க. அப்புறம் நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வரும்போது என்ன வருதோ அதை வாங்கிக்க போறாங்க. யார் அதுல ஒன்றும் கணக்கெடுப்பு படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா வாங்கிக்க போறாங்க. பீகார்ல அப்படிதான் பண்ணாங்க. பண்ணும்போது சில சமுதாயத்துக்கெல்லாம் அதிகமா வந்துச்சு. ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற பெர்சன்டேஜை விட அதிகமா வந்துச்சு. அவர் டிக்ளேரே பண்ணாரு, ஆனா கோர்ட்டு போய் ஸ்டே பண்ணிட்டு. அதனால மத்திய அரசாங்கம் நினைத்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் நாட்டு நலன் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இயக்கங்கள் அப்பையிலிருந்து தேசியத்தை நோக்கியே தான். படையாச்சாரர் இருக்கட்டும், அவரும் ஆல் இண்டியா கட்சியில காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தான். காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தா இன்றைக்கு ஆட்சி அமைக்க வச்சார். இப்படி வரலாறு உண்டு. நீங்க கேட்டீங்க இங்க வந்து பாஜக வந்து கால் ஒண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. பாஜகவுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சில மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏக்கள் இருந்து ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட இல்லாமல் இருந்த மாநிலங்கள்லாம் ஆட்சி அமைச்சிட்டாங்க. தேர்தல் வியூகத்தை அவர்கள் மாதிரி வகுக்கக்கூடிய நபர்கள் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே கிடையாது. தேர்தல் வியூகம் இருக்குல்ல, அது வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். வெற்றியையும் தோல்வியையும் ஒரே மாதிரியான மனநிலைமையில் பாதிப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டுனா சில கட்சியெல்லாம் அப்படியே கொஞ்ச நாள் பிரேக் அடிச்சு அப்புறம் வருவாங்க வெளில. இவங்க எப்படின்னா ஒரு அங்க நான் இருந்து பணியாற்றியதுனால ஏற்கனவே எனக்கு அவங்கள பத்தி தெரியும். நானே அதுல அந்த பணியை செஞ்சிருக்கிறேன் போய் அவங்களுக்காக. இப்ப ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா தோல்வி வரும். தோல்வி அடைந்த மறுநாளே அவர்கள் கட்சி விஷயத்துக்கு பொறுப்பாளர் அனுப்பிடுவாங்க. அங்கங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும். மறுநாளே உடனே ஜூம் மீட்டிங் நடக்கும், உடனே வாட்ஸ்அப் குழுவில் பேசுவாங்க. ஒரு நிமிடங்களை கூட வீணாக்க மாட்டாங்க. ஒரு 24 மணி நேரமும் அரசியல் ரீதியாக இந்தியாவை எந்த நோக்கில் கொண்டு போகலாம் அப்படின்ற இதுல 24 மணி நேரமும் பணியாற்றிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த பணியை இப்ப இன்னைக்கு மட்டும் தோல்வி, இன்னையோட இந்த கட்சி அப்படியே கொஞ்சம் ஓரங்கட்டோன்னுலாம் வைக்க மாட்டாங்க.
நீண்ட கால திட்டத்தை எடுப்பாங்க. 25 வருஷத்துக்கு கழிச்சு என்ன செய்யறது, 50 ஆண்டுகளுக்கு இந்த இந்தியா எப்படி கொண்டு போறது, இந்த மாதிரியான சிந்தனைகள். இந்த சிந்தனை இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்கும் நான் பழகிருக்கேன் எல்லாரோடையும், யாருக்குமே அந்த சிந்தனை இருந்தது கிடையாது. ஒரு நீண்ட கால திட்டங்களை போட்டு அந்த 25 வருஷத்துக்கு அடுத்தது நடக்கிறத இப்பையில இருந்தே முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அதே நீண்ட கால விஷயம்னா பாஜக வந்து இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமா கட்டமைக்க பார்க்கிறார்கள். சாதிய அடிப்படையில் பழைய நிலைமைகள் எப்படி இருந்ததோ அதை மீண்டும் கொண்டு வர பார்க்கிறார்கள். அவர் சமூகத்திற்கு சார்ந்த தொழில்களை தான் பண்ணணுன்ற நிலைமையை கொண்டு வரணுன்றதான் அவங்க நோக்கம். இப்படிங்கிறது தானே இங்க எதிர்க்கிற திராவிட அரசியலினுடைய பார்வை. அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இதை வந்து இந்த மாதிரி என்ன வேலை பார்க்கணுமோ அதையே செய்யணும் அவங்க பிள்ளைன்னு கொண்டு வந்தது காங்கிரஸ்ல இருந்து அன்னைக்கு ராஜாஜி கவர்மெண்ட் 52ல. தெரியுமா ராஜாஜி ஏன் முதலமைச்சர்ல இருந்து வெளில போனார் தெரியுமா? ஆமா, அது அந்த குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. அந்த விஷயங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது சுதந்திர இந்தியாவிலே பண்ணது காங்கிரஸ் தான். நீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு விமர்சனங்கள் வருதுல்ல, ஆர்எஸ்எஸ்ல எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? முஸ்லீம்களுக்காக ஒரு பிரிவே இருக்குது தனியா. தேச நலன் கருதி, நாட்டு நலன் கருதி முஸ்லீம்களே அதுல இருக்காங்க. அதுக்கு ஒரு தனி பிரிவே இருக்கிறது. அங்க வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி பிரச்சனை கிடையாது. எல்லாரும் நீங்க உள்ள போனீங்கன்னா, நீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பயிற்சி இதுலலாம் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவர் வந்து என்ன ஜாதின்னு தெரியாது, எந்த மதம்னு அவங்களுக்கே தெரியாது, கேட்டுக்கவும் மாட்டாங்க. அவங்க என்ன வேலைகளோ அந்த வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம. அதுக்காக ஊதியம் வாங்கிக்க மாட்டாங்க, அதுக்காக எனக்கு போஸ்டர்ல பேர் போடுன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் நாட்டு நலன் கருதி அவர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப கொரோனா டைம் வந்துச்சு பாத்தீங்களா, நீங்க அதுல இந்தியாவிலே நீங்க வேணா இப்ப கூட இதுல போய் பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி, இந்தியாவிலே சமூக சேவை அதிகமா செஞ்சது யாருன்னு பாருங்க. உயிரை அதுல வந்து எத்தனை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், பெரும் தலைவர்கள்லாம் இதுல போய் நேரடியா களத்துல இறங்கி இறந்து இருக்கிறார்கள் பாருங்க. இல்ல, ஆனா அந்த மாதிரி சமயங்கள் வரும்போது ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன பண்ணாங்கன்றதா இங்க இருக்க இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களுடைய வார்த்தைகளா, குற்றச்சாட்டுகள். இல்ல, நான் நேரடி களத்துல இருந்து பார்த்திருக்கேன். அப்ப எவ்வளவு விஷயங்களை கையில். அதான் நான் இப்போ கோகுல் வந்து அமெரிக்காவில் உள்ளது, இந்தியாவும் கிடையாது. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, எவ்வளவு உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள் ஏழை மக்களுக்கு, எவ்வளவு மருத்துவ இதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள், எவ்வளவு மருத்துவ உபகரணங்களை ஒரு ஊருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எத்தனை தலைவர்கள், தொண்டர்கள் இறந்திருக்கிறார்கள் பாருங்க. அப்ப இது மாதிரி ஒரு இயக்கத்தை, அதாவது அதனால நான் எம்எல்ஏ எம்பியானா அதுக்கும் வரமாட்டாங்க அவங்க. நாங்க இருக்கேன் அதனால எனக்கு ஒரு எம்எல்ஏ கொடு, மந்திரி கொடுலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. தேவைப்பட்டால் அவர்கள் இப்போ ஒரு கட்சி பணிக்கு இவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களை எடுத்து போட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். இப்போ தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகள், கருத்துக்களை பயன்படுத்த மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.